கிளாசிக் பாட் அப்படின்னு ஒரு ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸை ஆரம்பித்து கலக்கிட்டு இருக்காங்க ரேகா. எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க. அதாவது நம்மளாம் இது வரைக்கும் வந்து இந்த யூடியூப் வீடியோஸ்ல எல்லாம் கிராமத்து சமையல் அப்படின்னு பார்த்துட்டு அதுல எல்லாம் இந்த மாதிரி மண்பானையில எல்லாம் சமைக்கிறாங்க, எவ்வளோ நல்லா இருக்கு, அதுல சமைச்சா ரொம்ப சுவையா இருக்கும் இல்லை அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள பேசிப்போம். ஆனா இதெல்லாம் கரெக்டா பதப்படுத்தி நம்மளுக்கு யார் இப்படி கையில கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனா ரேகா இன்னைக்கு நமக்கு இதை கையில கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க வெப்சைட்ல இதை பார்த்து நம்ம கிளிக் பண்ணா போறோம், அதுவே உங்க வீடு தேடி உங்க கைக்கு வந்துடும். ஸோ ரேகா இது சொல்லுங்க, இப்போ மற்றது உங்களுடைய மண் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து தோசைக்கல்லா? ஓகே சரி, இதை பத்தி அப்புறம் பேசுவோம். ஸோ இந்த கலர்ல இருக்கு. இப்போ இது இந்த கலருக்கு எப்படி வருது சொல்லுங்க? இதெல்லாம் வந்து ஹீட் பண்ணுறது, டபுள் ஹீட் பண்ணுறது மேம். இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், இதை விட இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் டபுள் ஹீட் பண்ணுறதுனால. ஸோ அதனால தான் இந்த கலர். நிறைய பேர் நினச்சிப்பாங்க இது பெயிண்ட் அப்படின்னு. பெயிண்ட் கிடையாது, இது ஹீட் பண்ணுறதுனால வரக்கூடிய கலர். ஓகே ஓகே. ஸோ இதை வந்து நம்ம தைரியமாக அடுப்பு மேலே வச்சு ஹையில் வச்சு சமைக்கலாம், வச்சுக்கலாம். இல்ல நம்ம பரிமாற சமயத்துல மட்டும் போட்டு வைக்கிற மாதிரி என்ன இது அடுப்புலயே வைக்கலாமா? வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம இந்த கெஸ்ட் வரும்போது அழகா பரிமாறதுக்கும் வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இது வந்து தோசைக்கல். சரி, இதுல தோசை பார்த்து எப்படி வருதுன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு ரேகாவே தோசையோட ஒரு வீடியோ போட சொல்றேன் அடுத்தது. ஏய் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது பார்த்தாலே நமக்கு அப்படியே இது உள்ள தயிர் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வருது இல்லை? பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு. ஸோ இது வந்து தயிர் உரைக்கு தானே பார்த்தீங்களா? பார்த்தோன்னே நான் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இது வந்து தயிர் உர போடுறதுக்கு. ரேகா அவங்க ப்ரைஸஸ்லாம் எப்படி அஃபோர்டபுளாக இருக்கும்? லோ ப்ரைஸ். மற்ற இதில் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப வெரி காம்படேட்டிவ் அண்ட் நைஸ். ஓகே. ஸோ த கிளாசிக் பாட், அதில் போய் நீங்கள் இது எல்லாத்தையுமே ஆர்டர் பண்ணலாம். இது என்ன, இது நல்லா இருக்கு. இது என்ன, அது உள்ள என்னமோ பளபளன்னு இருக்கு. இது செராமிக் கோட்டிங் கொடுத்துருக்கோம் மேம், ஸ்டைலிஷ் லுக் தரது. ஓகே, திஸ் இஸ் நைஸ். நம்ம வேற டின்னருக்கு எல்லாம் கூப்பிடும்போது இதுல ஏதாவது ஸ்வீட் கொடுக்கலாம், இல்ல பச்சடி போட்டு வைக்கலாம், அந்த மாதிரி எல்லாம் பண்றது இல்ல. இதை ரெஸ்டாரண்ட்ஸ் ஹோட்டல்ஸ் எல்லாமே வந்து இது யூஸ் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. ஸோ இந்த மாதிரி மண் இதுல வந்து செராமிக் கோட்டிங் கொடுத்து கூட பண்றாங்க. உங்களுக்கு வேற ஏதாவது ஐடியாஸ் இருந்ததுன்னா கூட நீங்க வந்து ரேகாவை காண்டாக்ட் பண்ணி சொல்லலாம், அவங்க அதையே கூட கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் ரிட்டன் கிஃப்ட் கூட கொடுத்துட்ருக்கோம். மேரேஜ் அந்த மாதிரி ஃபங்க்ஷன்லலாம் வந்து நிறைய குபேர பானை, அப்புறம் வந்து இந்த சாம்பிராணி போனோம், அது வந்து இப்போல்லாம் மாடலாக இருக்குது, அதெல்லாம் ரிட்டன் கிஃப்ட்டுக்கும் வந்து பேக்கிங்காக பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே. ஆமாம், அது இப்போ எல்லாருக்குமே வந்து இந்த ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்ன்றது எல்லா இடத்துலையுமே ஒரு பெரிய தேவையாக இருக்குது. அதனால புதுசாக யாரும் கொடுக்காததா கொடுக்கணுமே அப்படின்னு எல்லாருமே தேடிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கும் நீங்கள் வந்து இந்த கிளாசிக் பாட்டுக்கு வந்து வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் கிஃப்ட்ஸும் தேர்ந்தெடுக்கலாம்.